ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மிஸ்டர் பசி ஒன்லி ஸ்வீட் டு மீன்ற கொரியன் ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஹீரோயினிக்கு பக்கத்தில் வந்துட்டு உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோயினி நேற்று நான் நல்லா குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குடித்ததுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயினி பயந்துக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ டேபிளில் அந்த சேட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க மனசுக்குள்ளேயே ஐயோ இதை பேரை நான் விட்டுட்டு வந்துட்டேனா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி பக்கத்தில் போய் அவங்கள ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அந்த வாசனையை உணர்ந்து நேற்று நைட் இருந்தது நீ தானே அப்படின்னு ஹீரோயினியை பார்த்து கேட்குறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள வந்து மிஸ்டர் சேஸ் நேற்று நைட்டு உங்கள் கூட இருந்த பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்குற ஹீரோயினி அவங்க மனசுக்குள்ளே நானே இங்கே இருக்கேன், இந்த கிறுக்கு பையன் யாரை கண்டுபிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இதை கேட்ட ஹீரோயினியை பார்த்து சரி நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு. ஹீரோட ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு அவ்வளோதான் அவர் நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிம்மதியாகிறாங்க. ஹீரோ கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணை ரிசப்ஷன்ல தான் பார்த்தேன், அந்த பொண்ணு அவளோட கழுத்துல அந்த ஜெயின் பென்டோட இன்னொரு பக்கத்தை போட்டிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயினியோட அக்கா தான். ஹீரோயினியோட பேக்கை கொடுக்கறதுக்காக அவ ஆஃபீஸ் வந்திருப்பா. ஹீரோயினியோட அக்காவை பார்த்து இந்த ஜெயின் பென்டென்ட் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அது ஹீரோயினியோட அக்கா, இது என்னோட சிஸ்டர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ அப்போ ஒரு பாதி உன்கிட்ட இன்னொரு பாதி உன் சிஸ்டர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயினியோட அக்கா ஹீரோ கையில இருக்க ஜேட் பென்டென்ட்டை பார்த்து இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லி அதை வாங்க போறா. அது ஹீரோ அவரோட கையை பின்னாடி இழுத்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி, இந்த ஜேட் பென்டென்ட் உன்னோட சிஸ்டர் இதா, உன் சிஸ்டர் நேற்று நைட்டு கிரவுண்ட் பார்க் வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினியோட சிஸ்டர் இருங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நேற்று நைட்டு ஹீரோயினி வீட்டுக்கு வர, அதுவும் காலையில் அவங்க வந்து சொன்ன ரீசன்ல அவங்க மண்டைக்குள்ளே ஓடுது. அதை நினச்சி பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா என்னோட சிஸ்டர் சில்வியாவும் இந்த பிரபலமான சேஸும் ஒன்றா இருந்திருக்காங்களா? ஆனால் இந்த பென்டென்ட்டை பார்த்து கூட இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இவரால் ஹீரோயினியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? ஒருவேளை இவர் போதையில் இருந்தனால இவருக்கு குழப்பமா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவங்க கிட்ட நான் என்ன அவ்வளோ கஷ்டமான கொஸ்டினவா கேட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயினியோட அக்கா ஹீரோவை பார்த்து மிஸ்டர் சேஸ் அந்த பென்டென்ட் என்னோடது தான், நான் தவறுதலாக ஒரு நாள் அதை உடைச்சிட்டேன், ஆனால் என்னோட சிஸ்டர் அதை எனக்கு ஆசையாக கொடுத்தாங்க, அதனால தூக்கி போட எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினியோட அக்காவை பார்த்து நேற்று நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவள் புத்திசாலித்தனமா நான் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ அவர் மனசில் இதுதான் அந்த பொண்ணு போல, அதான் நேற்று நைட்டு நடந்தது சொல்ல தயங்குறா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயினியோட அக்காவை பார்த்து நீ கவலைப்படாத, உனக்கு நடந்த எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், எனக்குமே ஞாபகம் இல்லை, நானும் போதையில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 10 மில்லியன் இருக்கு, இதை நீ இழப்பீடாக நான் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சேஸ் இல்லத்துக்கு வந்து என்னோட மனைவியாக நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி 2 கார்டை டேபிள் மேலே வைக்கிறாரு. ஹீரோயினியோட அக்கா கை 10 மில்லியன் இருக்க கார்டுக்கு தான் போகுது. இருந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவோட மனைவியாக வாழ்றதுக்கான கார்டை எடுத்துக்கிறா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினியோட அக்காவை வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வழியாக வர ஹீரோயினியோட அக்காவோட பேக் சைடை மட்டும் பார்த்து இது நமக்கு பழக்கப்பட்ட பொண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.